உங்கள் விஜய். காதல் ஒரு உயிரிடும் வழியா, கண்ணீர் அது பேசிடும் மொழியா, கடவுள் சொன்ன பொய்களின் கதையா, தவிப்பது உயிர்தானா? தீராத கனவுகள் தந்தாய், தீண்டாமல் விலகிய சென்றாய், தீக்குள் நீ மனதை எறிந்தாய், எறிவது நான் தானா? அடிய போடி அழகி அடங்காத மழை நீ, மனச உருவி போவது சரிதானா? நீ பொல்லாத சிறுக்கி, நீ திமிரானா மினுக்கி, உயிர உருக்கி போவது நீதானா? பட பட பட. குளிச்சிட்டு இருக்கான், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. சுப்பு, பாலானுக்கு 20-25 வருஷமா ஃப்ரெண்டு. நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுங்க. அவனுக்கு 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 வந்து திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரம்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு நாதஸ்வரம் வாசிக்க தெரியுமா? தெரியாது. நோ ப்ராப்ளம். அவர் மியூசிக் சிடி ஒன்னு வாங்கிட்டு வா, ஆல் ஃபிளாட் ஆயிடுவான். அவனா? நான் சொல்ற மியூசிக் கேட்பானா? கேட்பான் கேட்பான், ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்பான். சோ அது உங்களுக்கு தெரியாது. சுபு, உடனே நாதஸ்வர சிடி வாங்கிட்டு வா. ஓகே. எப்படி போற? ஆட்டோல? பாவம் சார், பொம்பளை புள்ள வெயில்ல ஆட்டோல போறேன்னு சொல்லுது. கார்ல கூட்டிட்டு போங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. வாங்கண்ணே. ஒரே குழப்பமாவே இருக்கே. வெயில்ல அலைஞ்சிங்கலப்பா, அப்படிதான் இருக்கும். வாங்க போங்க 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 போங்க. பை பை. ஏய் நிலா, வெளிய பாடி. பாடி. பை. சொல்லிட்டேன்ல, வா. பாலா, பை. ஏய் போடி. டேய், ஏய் போ. See you குட்டி பொண்ணு. வரேன். பை நிலா. அடுத்து எப்ப வருவீங்க? சீக்கிரம். உன்னை வந்து வச்சுக்கிறாண்டி. ஏய், என்னது இது? நாதஸ்வரம், திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை வாசிச்சது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். நாதஸ்வரம் லவ்லி இல்ல? ஏய், நிறுத்து நிறுத்து முதல்ல. நாதஸ்வரம் பிடிக்காதா? ஐயோ கடவுளே, நிறுத்து. பர்சனலா கேக்குறதுக்கு வண்டலூர் பத்மநாபனோட மோர்சிங் சிடி இருக்கு. ப்ளே பண்ணவா? மோர்சிங்கா? மோர்சிங் தெரியாதா? இப்படி சிக்கிட்டனே. உங்களுக்கு நான் எது பண்ணாலும் பிடிக்க மாட்டேங்குது. தலை எழுத்து. உங்க தலையெழுத்துக்கு என்ன? நல்லாதான் இருக்கு. என் தலையெழுத்து தான் சரியில்லை. நானும் அதை பத்தி தான் சொன்னேன். எனக்கு உண்மை தெரியும். என்ன ஏன் உங்களுக்கு பிடிக்கலங்கிற உண்மை தெரியும். தெரியுதுல்ல, போயிட்டே இரு. அவங்க பேர் என்ன? உங்க எக்ஸ் வைஃப் பேரு மறந்து போச்சு. பொய் சொல்றீங்க. அவங்கள உங்களால இன்னும் மறக்க முடியல. அதனாலதான் என்ன வெறுத்து தள்ளுறீங்க. என் ரூமை விட்டு வெளியில போறியா, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? உங்களால முடியாது. எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஆளு என்ன எப்படி கழுத்தை பிடிச்சு? ரொம்ப ஆசைப்படாதீங்க.
வெளியில போ. ஆம், அவங்க அழகா? என்னைய விட? மறுபடியும் அவங்க உங்க முன்னாடி வந்து சாரி பாலா, நடந்ததை மறந்துட்டு மறுபடியும் நாம சேர்ந்து வாழலாமான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? சுப்பு, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். உனக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. வெளியில போ. இன்னொரு சான்ஸ் கூட பாலான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? சுப்பு, நீங்க அடிபட்டு கிடக்கிறது தெரியுமா? இரிட்டேட் பண்ற. உங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தாங்களா? வீட்டுக்கு வருவாங்களா? உங்க வீட்டுக்கு இங்க வரமாட்டாங்களா? வெளியில போ. முடியாது. சுப்பு, என்ன வெளிய போக சொல்ற மாதிரி அவங்கள, உங்க எக்ஸ் வைஃப உங்க மனசை விட்டு வெளிய போக சொல்லுங்க. வெறுப்பா இருக்கு. I hate you and I hate her. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நிலா. கண்ணதாசன், உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா? ஐயோ, எனக்கு கண்ணா பின்னான்னு கடவுள் பக்தி இருக்குங்க. ஓ, அப்படியா? ஆமாங்க, போன மாசம் வேம்புலி அம்மனுக்கு பால் கூட எடுத்தேன். உங்களோட மின்னஞ்சல் முகவரி அனுப்புங்க, புகைப்படத்தை அனுப்புறேன். கண்ணதாசன், சொல்லுங்க. நான் இப்போ அடையார் முருகன் கோயிலுக்கு போக போறேன். போயிட்டு வாங்க. முடிஞ்சா தரையில உருண்டு அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, புண்ணியம். அப்போ நான் கோயிலுக்கு புறப்படுறேன். தாராளமா. நான் உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்? என்னைய கேக்குறீங்களா? ஆமா, அனாவசியமா அடையார் முருகன் கோயிலுக்கு போறேன்னு உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்றேன்? என்னையவா கேக்குறீங்க? ஆமா, தேவையில்லாம ஒரு ஃபோன் காலை வேஸ்ட் பண்ணிட்டேனோ? என்னையவா? உங்களை கேக்கல சார், என்னையவே நான் கேக்குறேன். நான் இப்போ அடையாறு முருகன் கோயிலுக்கு போறீங்க. கரெக்ட். அதை ஏன் நீங்க என்கிட்ட சொல்றீங்க? கரெக்ட். தப்புங்க. இந்த மாதிரி கைபேசியில அடுத்தவங்களோட மண்டைய கழுவுறது தப்பு. சரி, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் இல்ல ஒரு மணி நேரம் சாமி கும்பிட்டுட்டு வரேன். நல்லதுங்க. பை. மிக்க நன்றி. நீலா எதுக்கு நமக்கு கைபேசியில? கண்ணதாசன் நண்பா, என்ன பண்றீங்க? குழப்பத்துல குட்டி போட்ட யானைக்குட்டி மாதிரி உடம்ப சூத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது போன் வந்துச்சா? ஏன் கைபேசிலையா? ஆமா. உங்களுக்கு எப்படி ஏன் கைபேசியில அழைப்பு வரும்? புரியலையே. சரி, வந்தா கூப்பிடுங்க. நன்றி.
ஷாப்பிங் போறியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரேவதி ஏதோ ஷாப் பண்ணணும்னா. நான் ஷாப்பிங் போலண்ணா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறியாமா? ஓல்டு ஃப்ரெண்டுன்னு யாரோ சொன்னியே. இல்லப்பா, கோயிலுக்கு போறேன். எங்க போறமா? அடையார். என்னமா விசேஷம்? கோயிலுக்கு விசேஷம் இருந்ததா போனமாப்பா. நல்ல நேரம் கிடைக்கும் போது தான் கோயிலுக்கு போவேன். எனக்கு இப்பதான் கோயிலுக்கு போக நேரம் வந்திருக்குப்பா. தினா பா, ஐயப்பனுக்கு சந்தனாபிஷேகம் பண்றதா வேண்டிட்டேன்னு சொன்னல. ஆமாப்பா. நிலா கூட போய் அந்த வேண்டுதலை முடிச்சிடு. சரிப்பா. நான் அடையார் ஐயப்பன் கோயிலுக்கு போலப்பா, முருகன் கோயிலுக்கு போறேன். முருகனுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா சொல்லுங்க, நான் நிறைவேற்றிட்டு வரேன். முருகனுக்கு எதுவும் வேண்டுதல் இல்லையாப்பா? அப்பா, நாம முருகன் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, போலாமா? நான் முன்னாடி போறேன்னு. அங்க எனக்கு ஒரு சின்ன பூஜை இருக்கு, பணம் கட்டியிருக்கேன். நீ அண்ணி வந்ததும் அப்பாவை கூட்டிட்டு வா. இல்ல நிலா, நீ போயிட்டு வாமா, நல்ல நேரம் போயிட போகுது. வரேன்ப்பா. சரிம்மா. வரேன்னு. தினா, கணக்கு அப்புறம் பார்க்கலாம்டா. நிலா வண்டி வீட்டு கேட்டை தாண்டினதும் நீ வண்டி எடு. எங்க கோயிலுக்கு போறோமாப்பா? நிலாவை தொடர்ந்து போறோம். அவ கோயிலுக்கு தான் போறாளா இல்ல வேற எங்கேயாவது போறாளான்னு தெரிஞ்சுக்கலாம். எதுக்குப்பா பின்னாடி போய் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு? வீட்டில் இரு, வெளியே போகாதன்னு சொன்னா சரியா போச்சு. தினா, நிலா படிச்சவ, ரொம்ப படிச்சவ. சாதாரண கூண்ல அடைக்க முடியாது. புத்திசாலித்தனமா வலைய விரிச்சுதான் பிடிக்கணும். நீ வண்டி எடு, நேரமாச்சு. பாலா, ஏய் கண்ணதாசன், எனக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்ததா? ஏன் நீங்க உங்க கைபேசிய அரிசி பானைக்குள்ள போட்டீங்களா? ஏன் காலையிலேயே ஒரே படபடப்பா இருக்கீங்க? வாங்க பாலா, கோயிலுக்கு போலாம். இப்ப எப்படிங்க முடியும்? ஒரு மாசம் டைம் கொடுங்க. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கோயிலுக்கும் வேன் புக் பண்ணி ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். 1 மணி நேரம் தான் இருக்கு. ஏங்க, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இப்படி கால் உடைஞ்ச கன்னி பையனை இங்க வா அங்க வான்னு இழுக்கடிக்கிறீங்க. இப்ப நாம அடையாறு முருகன் கோயிலுக்கு போயே ஆகணும். உங்களுக்கு முருகன்னா பிடிக்கும்ல? என் பேரே பாலமுருகங்க. அடடே, விஷயம் இப்பதான் புரியுது. என்ன விஷயம்? அடையார்ல ஐயப்பன் கோயில், அம்மன் கோயில், அனுமார் கோயில், பெருமாள் கோயில், வெங்கடேஸ்வர சுவாமி கோயில்னு எல்லாம் இருக்கு. ஏன் முருகன் கோயிலுக்கு போறாங்க? யார் போறாங்க? நாம போறோங்க. திடீர்னு நீங்க ஏங்க பக்தி முத்தன மாதிரி கோயிலுக்குவான இம்சை பண்றீங்க? காரணம் இருக்கு. ஏதாவது வேண்டுதலா? ஆமா. அடுத்து என்ன வேண்டுதல்னு கேப்பீங்களே? கேக்கலையே. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டுதல். அப்ப நான் வரல. தப்பா சொல்லிட்டேன். உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக கூடாதுன்னு வேண்டுதல். அப்ப வரேன். ஆனா அக்கா வெளியே விட மாட்டாங்களே. கோயிலுக்குன்னு சொன்னா இந்தாங்க கண்ணதாசன் தேங்காய் வாழைப்பழம்னு தந்தனுப்ப போறாங்க. ஐயோ ஏங்க, நீங்க என்ன குரங்க? தேங்காய் வாழைப்பழம் தரத்துக்கு சூடா காஃபி தர சொல்றேங்க. ஐயா, நான் சாமிக்கு தேங்காய் வாழைப்பழம் தந்தனுப்புவாங்கன்னு சொன்னேன். ஓ, அர்ச்சனை பண்றதுக்கா? பாலா, தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணாம தயாராகுங்க. அக்கா, அக்கா. வரேன்டா. என்னடா? நான் கண்ணதாசனோட கோவிலுக்கு போறேன். இந்த நிலைமையில கார்ல எல்லாம் டிராவல் பண்ண வேண்டாம். இன்னைக்கு முருகன் கோவில்ல அலகு குத்தி பால் கூட எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா? பெரிய விசேஷம்.
இந்த மாசம் பால் குடமா? ஆமா, வாய்ப்பே இல்லையே. சென்னையில எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, வெயில்ல சூடா சூப்பு சாப்பிடுவாங்க. உங்க தம்பிய பொத்துனாப்புல கூட்டிட்டு வரேன். அக்கா, வீட்லயே இருந்து போர் அடிக்குது, போயிட்டு வரனே. சரி, பாத்து போ. கண்ணதாசன், அக்கா, தம்பி பக்காவா வீட்டுக்கு வந்து சேருவாரு. நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனை பண்ணணும். யார் பேர்லம்மா? சாமி பேர்ல. ஓம் மகாபால சுப்பிரமணிய சுவாமினே நமோ நமக. ஓம் ஸ்கந்தாய ஓம் குகாய நமோ சண்முகாய நமோ பாலநேத்திர சுதாய நமோ பிரபவே நமோ பிங்காய கிருத்திகா சுனே நமோ. ஓம் திரியம்பகமஜாமே சூர்ய விஸ்வாத்மஜாம் க்ஷமாமிருதாதே. ஓம் தீர்காயுஷ்மான் தீர்க்க சுமந்திரி பவ. ஓம் நானாவித பிரபல வக்ரஷ்பாணி சமர்ப்பயாமி. ஸ்வேதசகத்ரகாதம்பஸ்ஸர விஸ்வன்யகிரித்யாசனிச்சராஸ்தவ சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுப்பிரமணியோ மகாசுப்பிரமணிய பிரசாபலசித்தி சித்தியர்த்தம். யார் பேருக்குமா அர்ச்சனை? பாலமுருகன். என்ன நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். மகராசோஜாதஸ்ய சுபதிதோ சௌர்மானக்ஷாம தைரியவீர்யோஜாயதகேசனாம் அபியதத்தம் தனம் தானியம்பசுமகுலத்திரராக சக சம்பசன தீர்க்கமாயோகோ. இது ஸ்கந்தாய நமோ குகாய நமோ சண்முகா பிரசாபலசித்திகி சித்தியர்த்தம். சதமாயுஷாயுஷ்மான் பவ தீர்காயுஷ்மான் பவ. சுப்பிரமணியோ. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் பாலமுருகன். என் பையன் பேர்ல பண்ணுங்க. பேரு தீனா, அஸ்வினி நட்சத்திரம். சரிங்க. தீனா அஸ்வினி நட்சத்திரம் மேசராசோ. ஏன்பா சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணிருக்கலாமே. இந்த சாமிக்கு பேர் என்ன? சாமி பேரு பாலமுருகன். கும்பிட்டு மகாடமான உஷாகபீய நமோ காணோபாத தேகாய நமோ கணாதிதி விக்கிரகாய நமோ. யோ வேதம் பிரம்மணோ வேதாமமர்தேனாம் தம் ஜாந்ததகோ சதமாதிர்ஷாயுஷ்மான் பவ தீர்காயுஷ்மான் பவ. நாளிகண்டத்ய கதலீபலம் பிரசாதபல சித்திகி சித்தியர்த்தம். இது பாலதனே நானாவித பிரம்மத்ருஷ்பம் சமர்ப்பயாமி. பாலா, இந்த கோயில்ல முருகன் தனியா இருப்பாரு, உங்கள மாதிரி. வள்ளி தெய்வான் எங்க போனாங்க? இது பாலமுருகன் கோயில். முருகன் குழந்தையா இருப்பாரு. என்ன மாதிரியா? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கங்க. குழந்தைகிட்டயா? நான் வரல. ஐயோ இருங்க பாலா,
கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. இது கேட்க நல்லா இருக்கு. வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணும்? சாமி பேருக்கே பண்ணுங்க. ஓம் பாலசுப்ரமணிய சுவாமினே நமோ நமஹ. ஓம் ஸ்கந்தானு குஹானு சண்முகானு டம்பானு பரமடம்பானு மகாடம்பானு ஓம் விஷாகவியகானோ பதி தேகாம் காணாதி விக்கிரகாய ஓம் அனேஸ்வரானோ மணீஸ்வராய நமோ நமஹ. ஓம் மயூரவாகனாய நமக. ஓம் கண்ணதாசன் போலாமா? அதுக்குள்ளயா? கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்ட உடனே போக கூடாது. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு தான் போகணும். உட்காருங்க. ஏன் அப்படி? எல்லாரும் வந்த உடனே போயிட்டா கோயில்ல இலவசமா தர்ற புளியோதரை, சுண்டல், கொழுக்கட்டை எல்லாம் யாரு சாப்பிடுறது? நீங்க சாப்பிட வந்தீங்களா, சாமி கும்பிட வந்தீங்களா? நீங்க சாப்பிடலன்னா உட்காந்துருங்க, நான் வரேன். சுண்டல் வாங்க போறீங்களா? ஆமா. எனக்கு 2 சுண்டல். ஒன்னு இங்க சாப்பிட, இன்னொன்னு பார்சல். பாலமுருகன், இன்னும் நீங்க வளரவே இல்லை. அப்பா, நிலா உண்மையாவே சாமி கும்பிட தான் வந்திருக்கா? திடீர்னு நிலாவுக்கு பக்தி அளவுக்கு அதிகமா இருக்கு. என்ன காரணமா இருக்கும் தெரியலையப்பா. அந்த பையன் சீக்கிரம் சரியாயி நல்லபடியா ஆபீஸ்க்கு வரணுங்கிறதுக்காக இருக்குமோ? தெரியலப்பா. தெரிஞ்சுக்க தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். வா, நிலாவை ஃபாலோ பண்ணுவோம்.